செங்கல்பட்டு அருகே அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் தாய் மகள் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாழம்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சுதர்சன். மென்பொருள் பணியாளரான இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் இன்று சுதர்சன் தனது குடும்பத்துடன் காரில் மதுராந்தகம் சென்று மாலை வீடு திரும்பியுள்ளார். அப்பொழுது செங்கல்பட்டு அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் நிறுவன பேருந்து ஊழியர்களை ஏற்றி செல்வதற்காக நின்றுள்ளது. பின்னால் வந்த ஆம்னி பேருந்து, கார், கனரக லாரி என அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் தாய் ரஞ்சனி மற்றும் மகள் மனஸ்வினி ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் சுதர்சன் மற்றும் சாத்விகா ஆகிய இருவரும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே மின்சாரம் தாக்கி 17 வயது பள்ளி மாணவன் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த காட்டு வென்றஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரது மகன் ஆனந்த் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் ஆனந்த் சென்று கொண்டிருந்தபோது தாழ்வாக சென்ற மின்கம்பி ஆனந்தின் கழுத்து பகுதியின் மீது உரசி விபத்து ஏற்பட்டது. இந்த மின் விபத்தில் ஆனந்த் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போச்சம்பள்ளி போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாட்டு பாராளுமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. கடந்த ஜூன் 30ஆம் தேதி நடைபெற்ற முதல் சுற்று தேர்தலில் அந்நாட்டில் முதன்முறையாக தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் 33.4% வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றது. இந்நிலையில் 2ஆம் சுற்று தேர்தலின் வாக்குப்பதிவு புதுச்சேரியில் 2 தொகுதிகளிலும், சென்னை, காரைக்காலில் 1 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் தங்களின் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். கோவில்பட்டி அருகே குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்று திரும்பிய சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் மரிய ஜெயஸ்டீன் என்பவர் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் குற்றாலம் சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளனர். அப்போது கோவில்பட்டி அருகே உள்ள துரைசாமிபுரம் அருகே சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களை அவசர ஊர்திகள் மூலம் கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தில் இளைஞர்கள் அனைவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இந்த விபத்து குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் ஓட்டுநர் உறங்கியதே விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.